Good morning students, welcome to Rekha Max Academic. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸ் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 5.1ல் ஒரு 5 சம்ஸ் பார்த்துருந்தோம். 4th மெயினில் ஒரு 5 சம்ஸு. இப்போ எக்ஸசைஸ் 5.1ல் 4th மெயினில் 10, 11, 12, 13, 14, 15 ஒரு 6 சம்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், போலாம் சம்ஸ். எக்ஸசைஸ் 5.1 fourth main வந்து என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, which of the following are APs? They are form AP, find the common difference D and write 3 more terms. நான் இதை கொடுத்துருக்க அந்த AP வந்து ஏபியா ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதோட காமன் டிஃப்ரென்ஸ் டி ஃபைண்ட் அவுட் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் 3 more terms வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷுட் ரைட் ஏ. வாட் இஸ் ஏ வந்து ஏ தான். நெக்ஸ்ட் வந்து டி. வாட் இஸ் டி ஃபார்முலா? A2 minus A1. இதை நம்ம எழுதிக்கலாமா? A1, A2, A3, A4. Okay, A2 what? 2A minus A. So what? 2Aல 1A போயிட்டுனா A. எப்படி மிஸ்ன்னு கேட்காதீங்க. 2A வந்து காமன் எடுத்துருங்க. அப்போ வந்து 2 minus 1 அப்படின்னு வருது. அதாவது 2A minus A அப்படிங்கிறதுல ஏவை காமன் எடுத்துட்டிங்கன்னா 2ல் 1 போயிட்டுனா என்ன? இப்போ 1 தான். அப்போ ஏ இருக்கதா அர்த்தம். ஓகேவா? அதுதான் இந்த ஸ்டெப்பில் போட்டுருக்கோம். அடுத்தது டி ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. வாட் இஸ் A3? 3A. 3A மைனஸ் 2A விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுவும் அதே மாதிரி தான். 3Aவை காமனாக எடுத்துருங்க. 3 மைனஸ் 2 வரும். ஸோ A இன்ட்டு 1. அது அப்போ வந்து டி ரெண்டும் காமனாக இருக்கா? ஸோ A2 மைனஸ் A1 விச் இஸ் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. ஸோ it form an AP. எஸ், இது ஃபார்ம் பண்ணும். ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸை நம்ம 3 more terms ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் எத்தனை இருக்குது? A1, A2, A3, A4 இருக்குது. அப்போ A5 என்ன ஃபார்ம்லாம்? ஜென்ரல் ஃபார்ம் A + 4D. இதோட 1 கம்மியாக இருக்கணும். n-1D. அப்போ A என்ன? இங்கே A தான். 4. Dயோட வேல்யூ A தான். ஸோ A plus 4A which is equal to 5A. Okay, simple sums. A6 equal to A plus 5D which is equal to 6 னா இது 5D வரணும். A plus 5 into A. So 6A. Okay, அடுத்தது A7 equal to A plus 6D which is equal to A plus 6 into A which is equal to 7A. So the next 3 terms of an AP which is equal to 5A minus 6A into 7A. Okay student, understand? Next 11th sum, A minus A squared minus comma A 3A power 3 A power 4 and so on. Then நமக்கு equation first A equal to A. Okay, next D equal to இங்கே வந்து D answers கேட்டுக்கிறதுனால D equal to A ன்னு சர்க்கிள் பண்ணிக்கலாம். D what? A2 minus A1. Here what? A1, A2, A3, A4. What? A2? A squared minus A. Okay, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு A வந்து காமனாக அவுட் சைடு எடுத்துடலாம். அப்போ வந்து 2Aல ஒரு A மைனஸ் 1 இருக்கும். இதுக்கு ஃபர்தராக அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, அடுத்தது A3 மைனஸ் A2 விச் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் A3? A பவர் 3 மைனஸ் A பவர் ஸ்கொயர்ட். ஸோ அப்போ வந்து இதில் நம்ம காமனாக வந்து A ஸ்கொயர் எடுக்கலாம். ஸோ A மைனஸ் 1. இப்போ இதுவும் நமக்கு காமனாக இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம A2 மைனஸ் A1 நாட் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. ஸோ இட் டஸ் நாட் ஃபார்ம் அண்ட் AP. ஓகே, நோ, இது ஃபார்ம் பண்ணாது. அப்போ நம்ம 3 டேர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 12th one போகலாம். √2, √8, √18, √32. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து A டேர்ம் வந்து √2. ஓகே, நெக்ஸ்ட் D ஈக்குவல் டு A1, A2, A3, A4. A2 மைனஸ் A1. வாட் இஸ் A2? √8 மைனஸ் √2. இது என்ன பண்ணுறது? இப்படி இருக்க மேடம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம இது எப்படி 8 வந்து மல்டிபிகேஷன்ஸாக எழுதணும். 4 2s are minus √2. ஓகே, அப்போ √4 into √2 மைனஸ் √2. ஓகேவா?
அப்போ இந்த √4 அப்படிங்கிறது என்ன, √4ங்கிறது 2 ஸ்கொயர் இல்லையா, ஸோ அப்போ வந்து 2 கிடச்சிடும் நமக்கு, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 2 கிடச்சிடும். அப்போ 2√2 மைனஸ் √2. இப்போ நாங்கள் ஏ காமன் எடுத்த பாருங்கள், அதே மாதிரி என்ன பண்ணுங்க, √2வை காமன் எடுத்துங்க, 2 மைனஸ் 1. இப்போ √2 இன்ட்டு 1. அப்போ ஆன்சர் வந்து √2. ஓகே, இதே நான் இவ்வளோ ஸ்டெப்ஸு போட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இவ்வளோ ஸ்டெப்ஸு போட்டிருக்கேன். எனக்கு இதிலே தெரியும் அப்படின்னா ஓகே, இங்கேயே வந்து நீங்கள் √2ன்னு அப்படியே எழுதிடலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு நான் ஸ்டெப்ஸு போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு D ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. A3 வாட், √18 மைனஸ் √8 இருக்கு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம இங்கே எழுதிக்கலாம். ரூட்டை வந்து நம்ம வந்து எப்படி 18 வந்து மல்டிபிள்ஸ் தான் பிடிக்கலாம். 9 2s are 18, இது 4 2s are. ஓகே, இப்போ நான் டேரெக்டாக இங்கே எழுதிடுறேன். 9 இன்ட்டு √2 மைனஸ் √4 இன்ட்டு √2. ஓகே, √9 எழுது ஸ்கொயர் ரூட்லேருந்து ரிமூவ் பண்ண என்ன வரும், 3 வரும். 3√2 மைனஸ் 2√2 விச் இஸ் ஈக்குவல் டு √2 காமன் எடுத்திங்கன்னா 3 மைனஸ் 2 √2 இன்ட்டு 1. ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து √2. அப்போ ரெண்டு டி வேல்யூவும் சேமாக இருக்குது. தட் இஸ் A2 மைனஸ் A1 ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. இதெல்லாம் புரிஞ்சிச்சா? சிம்பிளாக அந்த ரூட்டை வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் வர மாதிரி பிரிக்கணும். அதாவது 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அந்த மாதிரி வந்து இது வந்து ஸ்கொயர்ஸ் வர மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கணும். ஸோ இட் ஃபார்ம் AP ஃபார்ம் பண்ணோம். அப்போ SB ஃபார்ம் பண்ணோம். அப்போ D ஈக்குவல் டு என்ன, √2. ஓகே, நெக்ஸ்ட் A5 ஈக்குவல் டு A plus 4D. வாட் இஸ் A √2 plus 4 into √2. அப்போ எத்தனை இருந்துச்சு, 5√2. ஓகேவா, இப்போ இந்த 5 வந்து நம்ம இது ரூட்குள்ளே கொண்டு போனால் எப்படி எழுதணும், 5 ஸ்கொயர்டுன்னு கொண்டு போகணும் இல்லையா. அப்படி போட்டோம்னா என்ன வரும், 25 இன்ட்டு 2 which is equal to 50. ஓகே, நெக்ஸ்ட் A6 ஈக்குவல் டு A plus 5D which is equal to √2 plus 5 into √2. ஓகே, which is equal to 6√2. அப்போ நம்ம இதுவும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் என்ன பண்ணோம், 6 ஸ்கொயர் இன்ட்டு √2 2. ஓ 6 ஸ்கொயர் என்ன, 36. 6 6 36. 36 இன்ட்டு 2 which is equal to 12. 6 1 72. ஓகே, நெக்ஸ்ட் A7 ஈக்குவல் டு A plus 60 √2 plus 6√2 which is equal to 7√2. அப்போ அதே மாதிரி இதையும் கொண்டு போயிடுங்க. 7 ஸ்கொயர் இன்ட்டு 2. 7 7s are 49 இன்ட்டு 2. 49 இன்ட்டு 2 என்ன வரும், 9 2s are 18, பேலன்ஸ் 1, 8 1 9 18. இது இந்த டேர்ம் ஏன் இது மாதிரி கொண்டு வரணும்னா, நமக்கு இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, வேல்யூஸ் √18 எல்லாமே ஸ்கொயர் ரூட், அந்த ஃபார்மேட்டில் நம்மளும் அந்த ஆன்சர்ஸை வந்து கொண்டு வந்துக்கணும். ஓகே, அப்போ இந்த நெக்ஸ்ட்டு 3 terms of an AP, √50, √72, √98. ஓகே, இது D வேல்யூ மார்க்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் புரிஞ்சுச்சா, நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் நெக்ஸ்ட் வந்து 13th ஒன்று √3, √6, √9, √12. இதுதான் நம்மளோட AP A1, A2, A3, A4. A equal to √3 and then D equal to A2 minus A1 which is equal to √6 minus √3. இதுவும் வந்து நமக்கு எதுவுமே சிம்பிளிஃபை ஆகாது. இதை வந்து நம்ம 2 3 இப்படி தான் நம்ம ரிமூவ் பண்ணலாம். √3 காமன் எடுத்தால் √2 minus 1 தான் வரும். ஓகேவா, அடுத்தது D equal to A3 minus A2 which is equal to √9 minus √6. √6 3 3s are வரும், minus 3 2s are வரும். ஓகே, இதுலேயும் √3 காமன் எடுத்திங்கன்னா 3 minus 2, √3 minus √2 தான் வரும். ஸோ இதில் வந்து D வேல்யூ வந்து சேமாக வரல நமக்கு. A2
A2 minus A1 is not equal to A3 minus A2. So it does not form AP. அப்போ இது வந்து நோ, இது வந்து AP ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று 14th சம்மு. 14th சம்மு 1 squared, 3 squared, 5 squared, 7 squared. So A equal to A1, A2, A3, A4. A equal to 1 squared which is equal to 1. Okay, D equal to A2 minus A1 which is equal to 3 squared minus 1 squared. This is 9 minus 1 which is equal to 8. And D equal to A3 minus A2. A3 in a 5 squared minus 3 squared. What is 5 squared? 5 5s are 25, 3 3s are 9 which is equal to 16. So A2 minus A1 not equal to A3 minus A2. So it did not form AP. The no AP வந்து form பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் 15th sum 1 squared, 5 squared, 7 squared, 73. Okay, A equal to 1 squared which is equal to 1. D equal to A2 minus A1 which is equal to 5 squared minus 1 squared which is equal to 25 minus 1 which is equal to 24. Okay, D equal to A3 minus A2. What is A3? A3 வந்து 7 squared minus 5 squared. 7 squared would 49. 49 minus 25. அப்போ 45 போயிடுச்சுன்னா 24. அப்போ D வந்து சேமாக இருக்குது. அப்போ A3 A2 minus A1 which is equal to A3 minus A2. So it form an AP. AP form பண்ணும். Yes. D ஓட வேல்யூ என்ன 24. Okay, next terms A5 equal to A plus 4D. What is A1 plus 4 into D ஓட வேல்யூ 24 which is equal to 1 plus 24s வந்து 4 4s are 16, balance 1 96 is equal to 97. Then A6 equal to A plus 5D which is equal to 1 plus 5 into 24 which is equal to 1 plus 5 4s are 20, balance 2, 5s are 10, 1 12 which is equal to 121. Okay, A7 equal to A plus multiplication check பண்ணி பார்த்துக்குங்க. A plus 6D which is equal to 1 plus 6 into 24. 1 plus 6, 4 are 24, balance 2, 12, 13, 14 equal to 145. So the next 3 terms of an AP are 97, 121, 145. Okay students, இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.1 வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 5.2 பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் நோட்ஸ் இன்னும் நான் ஆட் பண்ணலை, வச்சிடுறேன்.